அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய தேர்ஸ்டே ஈவினிங் எப்படி போச்சுங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் ஃப்ரைடே நைட் நான் வீட்டில் ஹோம்மேட் பீஸா செஞ்சுருந்தேன். அது எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் அல் ரஷீத் மாலுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் போனப்போ மாலை அவ்வளோக்கா சுற்றி பார்க்க முடியலை. அதனால் சொல்லிவிட்டு இந்த டைம் போனால் மாலை கொஞ்சம் சீக்கிரமாக போனால் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஈவினிங்கே கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கே சவுதியில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா சலா டைம் ஆகிடுச்சுன்னா எல்லா ஸ்டோர்ஸும் க்ளோஸ் ஆகிடும். அதிலே ஒரு 1/2 hour 45 minutes போயிடும். நாங்கள் இருக்கிற ஏரியாவிலே இந்த மால் தான் நல்ல பெரிய மால். எல்லா பிராண்டட் ஷாப்ஸும் இருக்கும். இது அல் ரஷீத் மால். இன்னொன்று ஒரு மால் இதுக்கு பக்கத்துலேயே 1 kilometer தூரத்தில் இருக்கும். அது அசீர் மால்னு இருக்கும். அதுவும் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாலில் இருக்கும். இப்போ நம்ம மாலுக்குள்ளே என்ட்ராயாச்சு. தேர்ஸ்டே ஃப்ரைடேங்கிறதுனால பார்க்கிங் அவ்வளோதுக்காக கிடைக்காது. நாங்கள் கொஞ்சம் ஈவினிங்கே போயிட்டதுனால பார்க்கிங் கிடச்சிது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே இந்த குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. இந்த ரிஃபாக்கு அந்த மைக் இருக்கும்ல, அந்த ரெக்கார்ட் பண்ணி நம்மளே பேசி பாட்டு பாடுற மைக்கு, அந்த மைக்கு எவ்வளோதுன்னு விசாரிச்சதுக்கு 100 riyals சொன்னாங்க. ஆக்சுவலாக இது லூலுவில் பார்த்தா 30 riyals 40 riyalsக்கு தான் ஆஃபர் போட்டிருப்பாங்க. சரின்ட்டு வாங்காமல் வந்துட்டோம். நான் இருக்கிற ஏரியாவில் இந்த லூலு நெஸ்டோலாம் கிடையாது. ஒன்லி அரபியோட கடை தான் இருக்கும். சவுதியோட கடை தான் ஃபுல்லாக. கேரிஃபோர் கூட இங்கே கிடையாது. ஏன்னா கேரிஃபோரில் ஆஃபர் நல்லா சூப்பராக போடுவான். ஆனால் கேரிஃபோர் இங்கே கிடையாது. இங்கே பாண்டா, ஒத்தைம் அந்த மாதிரி இதுதான் இங்கே உண்டு. இதுதான் மால் நல்ல பெரிய மால். நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த கிட்ஸு செக்ஷனை நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அன்றைக்கி நைட்டு நாங்கள் அங்கே மால்லே தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். எப்போதும் மெக்டியில் தான் ட்ரை பண்ணுவோம். அன்றைக்கி டெக்ஸஸ் சிக்கனில் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக எங்களுக்கு அவ்வளோதுக்கு இது பிடிக்கல. அல்பைக்குன்னு ஒன்று ஃபேமஸான ஷாப் இருக்குது. அந்த மாதிரி இங்கே ஹாப்பி சிக்கனுன்னு ஒன்று இருக்குது. அதே ஹாப்பி சிக்கனும் அல்பைக்கு ஈக்குவலாக நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த டெக்ஸஸ் சிக்கன் ப்ரோஸ்டட் அவ்வளோதுக்கு டேஸ்டியாகவே இல்லை. உள்ளே ஃபில்லிங் அவ்வளோதுக்கு நல்லாவே இல்லை. அன்றைக்கி எங்களோட டின்னர் அவ்வளோதான். அந்த அல்மராயிலேருந்து ஃப்ளேவர்டு கேர்டு புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரிஃபா சாப்பிட்டுட்டு இருந்தா. ரிஃபாக்கு எப்போதும் செர்லாக் கையிலே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா இந்த மாதிரி தேர்ஸ்டே ஃப்ரைடே அவுட்டிங் வெளியில் சாப்பிட்றதுனால அவளுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறதுனால வெளியிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ரிஃபாக்கு இந்த ரைடில் போகணுன்னு ரொம்ப ஆசை. அத்தான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. ஆனால் கொஞ்சம் பெருசாக போனால் தான் அதில் போக முடியும். இந்த மாலில் ஹோம் சென்டரும் இருந்துச்சு. சரின்ட்டு ஹோம் சென்டர் உள்ள சும்மா போய் ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரலாம். ஆக்சுவலாக இன்னும் ஷாப்பிங் எதுவும் பண்ணலை. அவ்வளோதுக்கு ஆஃபர் ஒன்றும் போகலை. சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம், டைம் ஆகிடுச்சுண்டு. இந்த பெட்டிங் செட்டெல்லாம் ஆக்சுவலாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் இருந்தோம்னா இந்த மாதிரி கிளாஸியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த ஊரில் இருப்போம், நாளைக்கு எந்த ஊரில் இருப்போங்கிறதே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. அதனால் அதெல்லாம் இங்கே அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் எந்த ஐட்டமும் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது கிடையாது. அவ்வளோதான். தேர்ஸ்டேயோட நைட்டு முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஆகிடுச்சு. சரி உங்களுக்கு பீஸா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள். ஒரு 1/2 cup ஒரு வார்ம் லியூக்வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க.
நல்ல சூடாக இருக்கக்கூடாது. அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துருங்க. அப்புறம் சுகரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை போட்ட உடனே வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் இதில் வந்து 1 கப் வந்து இந்த மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணல, நான் வந்து கோதுமை மாவு தான் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கெல்லாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் கொலன்னு பிசு பிசுண்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயிலும் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. ஆயில் ஆட் பண்ணுறதுனால அந்த கொலப்பு வந்து நல்லா வந்துருங்கிறதுனால தான் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் இந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. அதை கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் செஞ்சது வந்து கரெக்டாக ஒரு பீஸா செய்கிற அளவுக்கு தான் வந்து நான் வந்து டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதே குவான்டிட்டியை வந்து டபுள் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 1.5 hour வந்து நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். ஏன்னா இந்த டோ வந்து டபுள் ஆகணும் சைஸில். அதனால ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இதை வந்து இப்போ கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால ஒரு வார்மான இடத்துல வச்சுருங்க. நான் வந்து மைக்ரோவேவில் தான் வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்க்கலாம். நான் வந்து கெச்சப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கெச்சப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆரிகானோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரை ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. எல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஹெர்ப்ஸ் வீட்டில் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியும் ஆட் பண்ணேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பீஸா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டோவை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை பாருங்கள், டபுள் ஆகிடுச்சு, நல்லா ஏரியாக வந்துடுச்சு. இந்த ஏரெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நான் வந்து சர்ஃபேஸில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். க்ளீன் சர்ஃபேஸுங்கிறதுனால கொஞ்சமாக மாவை தூவிட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க சாஃப்டாகிற அளவுக்கு. அப்புறம் வந்து பீஸா வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ரவுண்டு டின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு டின்னு வந்து இல்லைங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஸ்கொயராக தான் பண்ணியிருந்தேன்.
நான் வந்து அவனில் தான் வந்து பேக் பண்ணுறேன். அவனை வந்து 180 டிகிரியில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. இந்த பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டு நல்லா தடவிக்கோங்க. ஏன்னா பாட்டமில் வந்து ஸ்டிக் ஆகக்கூடாதுங்கிறதுனால ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட பீஸாவை வந்து அந்த ட்ரேயில் வந்து போட்டுக்கலாம். பாருங்க மாவு நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு சாஃப்டாக்கி வச்சுக்கோங்க. பீஸா வந்து நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பீஸா சாஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்ப்ரெட்டட் மொசரல்லா சீஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பல்காகவும் வாங்கி திருவிக்கலாம். நான் வந்து திருவின சீஸ் தான் வாங்குவேன். அப்புறமா கொஞ்சமாக உங்கள்கிட்ட வந்து ஆலிவ்ஸ் இருந்துச்சுன்னா மேலே வந்து ஆலிவ்ஸ் ஆட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆலிவ்ஸ் இல்லைன்னா இந்த டொமேட்டோ அந்த கேப்சிகம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டொமேட்டோ கேப்சிகம் ஃப்ளேவர்லாம் அவ்வளோதுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் ஒன்லி ஆலிவ்ஸ் தான் ஆட் பண்ணேன். நான் வந்து க்ரீன் ஆலிவ்ஸ் தான் என்கிட்ட இருந்துச்சுங்கிறதுனால க்ரீன் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணேன். பிளாக் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் கரெக்டாக வந்து 180 டிகிரியில் வந்து பேக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பீஸான்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.